வெல்கம் டு டிஆர்பிஜிடிஆர்பி கோச்சிங் சென்டர் for zoology. இன்னைக்கு மார்னிங்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதை நம்ம பார்த்தோம். ஸோ இது ரிலேட்டடான இருக்கக்கூடிய பாசிபிள் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி அந்த எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மோஸ்ட் லைக்லி கொஸ்டின்ஸோ அதை நம்ம பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. அண்ட் நம்ம கிட்ட வந்து முதல்ல வந்து 2500 கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வேண்டியவங்க யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க, போத் மேஜர் அண்ட் சைக்காலஜி. சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடா இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து முதல் 2500 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் வந்து நீங்க ப்ளீஸ் கால் தி நம்பர் விச் இஸ் ஃபவுண்ட் இன் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which of the following regions of the globe exhibits highest species diversity கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இருக்கக்கூடிய ரீஜன்ல எது வந்து which shows the or which has the highest species diversity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா the answer is Amazon forest. சரிங்களா? ஸோ இது எல்லாமே அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி தான் இருக்கு. பட் தி ஹையஸ்ட் ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அமாங் தீஸ் போர்னு கேட்டாம நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் டி. So let's go to the next one. According to Robert May, the global species diversity is about the global species diversity எத்தனை அப்படி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா it is about 7 million. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? and third question சொல்றாங்க. let me zoom in பண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following is the most important for animals and plants being driven to extinction? So அனிமலோ இல்ல பிளான்ஸோ வந்து எக்ஸ்டிங்ஷன், அதாவது உயிரினம் வந்து மறையுது அப்படின்னு எக்ஸ்டிங்ஷன் மறையுது, எக்ஸ்டிங்ஷன் ஆகுதுன்னா அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா இது எல்லாமே ரீசன் தான். பட் இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேபிட் லாஸ் அண்ட் ஃபிராக்மெண்டேஷன். சரிங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்விடம் வந்து துண்டாடப்படுதல், அதுதான் வந்து ஃபிராக்மெண்டேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Okay, so let me erase this one and let's go to the fourth question. Fourth question நீங்க பாத்தீங்கன்னா decline in the population of Indian native species due to introduction of Clarius என்னன்னு பார்த்தோம்னா invasive species சொல்லுவோம் in river Yamuna can be categorized as அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு அனிமலை வந்து அழிக்கிறதுக்காக இன்னொரு அனிமலோட ஸ்பீஷிஸை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றது, அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஒன் அனிமல் வந்து லீட்ஸ் டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அனதர் அனிமல், அதுதான் வந்து ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ லெட்ஸ் கோ டு தி ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா அந்த ஹம்போல்ட் லான்னு சொல்லுவோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரைப்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் which is about what கேட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீஷிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த அலெக்சாண்டர் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீஷிஸ் ஏரியா ரிச்னஸ் வந்து நம்மளுக்கு சொல்ல வருது. சரிங்களா? ஒரு இடத்துல வந்து இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் வாழணும்னா அப்போ எத்தனை நம்பர் எவ்வளவு வந்து ஏரியா இருக்கணும், அந்த ஏரியால இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் தான் வாழ முடியும். அதுதான் வந்து யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அலெக்சாண்டர் வான் ஹம்பல்ட் வந்து சொன்னது. சரிங்களா? ஸோ he was the one who first described this theory. ஸோ அவருக்கு என்ன சொன்னார்னா ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் வந்து இஸ் ரிலேட்டட் டு தி ஏரியா. சரிங்களா? ஏரியா அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது ஈஸி தான். ஸோ சிக்ஸ்த் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தினியம் ஹிஸ்டோரிக் ஃபாரஸ்ட்.
சரிங்களா? ஸோ த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி த்ரெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். இது என்னன்னு பார்த்தோம்னா இது ஏலியன் ஸ்பீஷிஸ் ஞாபகம் வச்சுங்க. Okay, so let's go to the seventh question. Sir, a red list contains data or information on கேட்டிருக்காங்க. ஸோ ரெட் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து காலைல பார்த்த லெசன்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெட் லிஸ்ட் ரெட் டேட்டா புக்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த ரெட் டேட்டா புக் எது அப்படின்னு பார்த்தோம்னாவே மெயின்டைன்ட் பை ஐயூசின்னு சொல்லிட்டு நான் காலையிலே சொன்னேன் அந்த தியரிட்டிக்கல் பார்ட் படிக்கும்போது. ஸோ இந்த கண்டைன்ஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதை பற்றியான தகவல் வந்து அது வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாவே ஆன்சர் வந்து லெட்ஸ் சே all economically important plants plants பத்தி இல்ல and threatened species என்ன அப்படின்னு பார்த்தோம்னா threatened species ஞாபகம் வச்சுங்க. So the answer is C threatened species. So டேட்டா புக் வந்து எதை பத்தியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா threatened species ஓட இன்ஃபர்மேஷன் பத்தி தான் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. அதனால இது நம்ம ஆல்ரெடி காலைல பார்த்தோம். which is the national aquatic animal of India அப்படின்னு கேட்டாங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா river dolphin ஞாபகம் வச்சுங்க. Okay, so let's go to the ninth one. Which one of the following is the most important cause of animal and plants being driven to extinction? Same தான், பட் ரிப்பீட்டடாக வந்து நம்ம கேட்டிருக்கோம். இது என்னன்னு பார்த்தோம்னா இது மாதிரி தெரியும். ஹேபிடட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு. ஹேபிடட் லாஸ் வந்து அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ அதான் வந்து ஆன்சர் வந்து ஏ. ஓகே, ஸோ திரும்பவும் வந்து அதே தான் கேட்டே இருக்கும். A species facing extremely high risk of extinction in the immediate future is called as கேட்கிறாங்க. ஸோ எந்த ஸ்பீஷிஸ் வந்து இமீடியட்டா அந்த எக்ஸ்டிங்ஷனை ஃபேஸ் பண்ணுது அது எந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா that is usually referred as critically endangered species. critically endangered species சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்டிங்க்ட், அப்புறம் வந்து critically endangered species and vulnerable species and threatened species. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹைரார்கி. சரிங்களா? இந்த ஹைரார்கி படி தான் வந்து இந்த ரெட் டேட்டா புக்ல இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி காலையிலே பார்த்தோம். இந்த ஆர்கனைசேஷன் வந்து பப்ளிஷ் ரெட் டேட்டா புக் வந்து யார் பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு IUCN. யாரு? IUCN ஞாபகம் வச்சுங்க. ஓகே, and we go to the 17th question there. Biodiversity of a geographical region represents. So biodiversity of a geographical region is known as. So what it represents is the diversity in the organisms living in the region. So biodiversity diversity in the organisms living in the region. ஒரு particular regionல வாழக்கூடிய ஒரு இதுதான் நம்ம குறிக்குது ஞாபகம் வச்சுங்க. ஓகே, and what is next? Okay, 18 questions, Baba. Study the four statement given below and select the two correct ones out of them. So இதுல 4 statementல 2 statement correct. So அது எது நம்ம செக் பண்ணணும் பாப்போம். So a lion eating a deer and a sparrow feeding on grains are ecologically similar in being consumers. A lion eating a deer, okay, and a sparrow feeding on grains are ecologically similar in being consumers. Almost correct, huh? Okay. And then predator starfish, Pisastans helps in maintaining species diversity of some invertebrates. Okay, this is correct, huh? Predators ultimately lead to extinction of prey species. This is தப்பு. So prey and the predator relationship எப்பவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா predator அதிகமாக இருக்கும்போது prey கம்மியா இருக்கும், prey அதிகமாக இருக்கும்போது predator கம்மியா இருக்கும். ஸோ பட் 2 ஸ்பீஷிஸுமே வந்து அழியாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ 3 இல்லை, அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஓகேடா? ஸோ let's go to the next one. Production of chemicals such as nicotine and strychnine by the plants are metabolic disorders. No. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து 1 and 2. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரைனோசரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா this is actually found in Assam.
அசாம் தான் வந்து ரைனோசரஸோட நேஷனல் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் விச் ஒன் ஆஃப் தி இந்தியன் ஸ்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து அசாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காசிரங்கா நேஷனல் பார்க்ல நம்ம காலெல்லாம் பேசியிருந்தோம் காசிரங்கா பத்தி. ஸோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான், பட் கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேட்டிருக்காங்க. நான் வச்சுக்கேன் ஆன்சர் இஸ் அசாம். ஸோ அசாம்ல தான் காசிரங்கா நேஷனல் பார்க்கே இருக்கு. நான் வச்சுங்க. ஓகே, ஸோ லெட் மீ ரேஸ் இட். கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ மோஸ்ட் வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டே போவோம். ஓகே, 25th கொஸ்டின் பார்க்கலாம். According to IUCN Red Data list, what is the status of red panda? Red panda. அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெட் பாண்டா வந்து இட் இஸ் ஆக்சுவலி கேட்டகரைஸ்ட் ஆஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் தான் வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் தி ரெட் டேட்டா புக் லிஸ்ட். ஞாபகம் வச்சுக்கேன். சரிங்களா? ஓகே, next 26 பண்ணலாம். Which group of the vertebrates comprises the highest number of endangered species? This is actually mammals. சரிங்களா? mammals. ஞாபகம் வச்சுங்க. Let's go to the next one. Which endangered animal is the source of the world's finest and lightest, warmest and most expensive wool? This is actually answer is D. கைரு அப்படின்ற ஒரு அனிமல் தான் வந்து என்ன பண்ணோம்னா ஸோ மோஸ்ட் லைட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் உள் வந்து தயாரிப்பாங்க. எங்கன்னு பார்த்தா கைரு. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் வச்சுங்க. ஓகே, சரி 30 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 30. Occurrence of endemic species in South America and Australia is due to அப்படின்னு கேட்டிருக்காங்க. This is actually due to continental separation. ஏன் வந்து அங்க வந்து அதிகமான ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாவே this is due to continental separation. சரிங்களா? ஸோ கண்டம் வந்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டதுனால தான் வந்து அங்க அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். சரிங்களா? ஸோ அது பார்த்துங்க. ஓகே, ஸோ மோஸ்ட் இது கண்டிப்பாக கேட்பாங்க. எதுன்னு பார்த்தா the breeding place of flamingo in India is most likely அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஃப்ளமிங்கோட ப்ரீடிங் பிளேஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி சில்கா லேக். சரிங்களா? சில்கா லேக் முக்கியமான பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ சில்கா லேக் தான் வந்து திஸ் இஸ் தட் ஆக்சுவலி சர்வ்ஸ் as a place for flamingo breeding. நான் வச்சுங்க. ஓகே, ஸோ 31st questions பாருங்க. The abundance of the species population within its habitat is called as so which is actually called as niche density. Niche density. Okay, let me erase it. And the most important human activity leading to extinction of wildlife. So human activity ala உயிரினங்கள் வந்து அழியுது. சரிங்களா? ஸோ அதோட ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் டியூ டு ஆல்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ஹேபிட்டட். ஸோ அவங்களோட நேச்சுரல் ஹேபிட்டட் வந்து வாழிடம் வந்து மாற்றப்படுது, இல்லை அழிக்கப்படுது. இதுதான் வந்து முக்கியமான காரணம். நான் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம். காலையிலே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா the Earth Summit held in Rio de Janeiro in 1992 was called as இது எந்த மாதிரி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா this is actually called as conservation of biodiversity. சரிங்களா? Earth Summit in Rio de Janeiro அப்படின்னாவே என்னன்னு பார்த்தோம்னா conservation of biodiversity and they also talked about sustainable utilization of its benefit. சரிங்களா? அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். சரிங்களா சார்? எர்த் சமிட்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி ஹெல்ட் இன் 1992 in Rio de Janeiro. ஞாபகம். Remember this, please. And let's go to the 37th question. Which one of the following is not a method of in situ conservation? So in situ conservation, ex situ conservation வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். அதுல இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா which is not a method of in situ conservation. அது அப்படின்னு பார்த்தோம்னாவே
The answer is botanical garden. Botanical garden. So இதெல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா இன்சென்டிவ் கன்சர்வேஷனோட ஒரு டைப் தான். சாக்ரெட் குரூவ், அப்புறம் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் நேஷனல் பார்க், இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தோம்னா இன்சென்டிவ் கன்சர்வேஷன். அண்ட் பொட்டானிக்கல் கார்டனு, அப்புறம் வந்து ஜூ, அதுக்கப்புறம் சீட் பேங்க்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்வேஷன். ஞாபகம் வச்சுங்க. ஓகே, let's go to the 45th questions. 45th questions நம்ம பார்ப்போம். So in which of the following both pairs have a correct combination? Correct combination கேட்குறாங்க. So இது பாருங்க. So இந்த இன்சிடிவ் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் பத்தி நமக்கு எப்பவுமே கொஸ்டின்ஸ் இருந்துட்டே இருக்கு. இன்சிடிவ் கன்சர்வேஷன் சீட் பேங்க், ஓகே, நோ, இது தப்பு. அண்ட் இன்சிடிவ் கன்சர்வேஷன் டிஷ்யூ கல்ச்சர், ஓகே. எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் இது தப்பு, சரிங்களா. சாக்ரெட் குரூப் தான் இப்பதான் நம்ம பார்த்தோம், அது வந்து இன்சிடிவ் கன்சர்வேஷன்ல வர வேண்டியது, சரிங்களா. இன்சிடிவ் கன்சர்வேஷன் நேஷனல் பார்க், ஓகே. எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் எக்ஸாம்பிள் வந்து பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் சீடு, இது ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஆன்சர் வந்து சி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்சிடிவ் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் தான் என்னன்னு சொல்லி நம்ம தியரிட்டிக்கல் பார்ட்டில் வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுல நீங்க பார்த்துக்கலாம், ஞாபகம் வச்சுங்க. ஓகே, லெட்ஸ் கோ தேர். ஓகே, 45வது क्वेश्चन பாருங்க. Cryopreservation of gametes of threatened species in viable and fertile condition can be referred to as அப்படின்னு கேட்டிருக்காங்க. This is actually referred to as advanced executive conservation of the biodiversity, சரிங்களா. எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்வேஷன் தான், பட் தே ஆர் ஆக்சுவலி அட்வான்ஸ் டைப் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கன்சர்வேஷன். ஏன்னா வந்து கிரையோ கன்சர்வேஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கேமெட்ஸ் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க, ஓகேங்களா. அதுதான் அதுக்கு ஆன்சர், நான் வச்சுங்க. Let me erase it. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இது ஆல்ரெடி வந்ததுதான். ஸோ லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் இன் இந்தியா விச் இஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் இங்க தான், ஸ்ரீசைலம் சொல்லிட்டு இந்த இடத்துல தான் வந்து த லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் வந்து இன் இந்தியா இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் இன் இங்க இந்த இடத்துல ஸ்ரீசைலம் சொல்லிட்டு இந்த ஏரியால தான், சரிங்களா. த ஆன்சர் இஸ் த ஆன்சர் ஃபார் 49th question is B. நான் வச்சுங்க. ஓகே, let's go to the 50th one. Which one of the following areas in India is a hotspot of biodiversity? So hotspot எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் தான். ஸோ சண்டர்லேண்ட் எல்லாம் கிடையாது, சண்டர்பன்ஸும் கிடையாது. சண்டர்லேண்டு, வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்டு ஈஸ்டர்ன் இமாலயா, அது வச்சுங்க. அப்புறம் அந்தமான் நிகோபார் ஐலண்ட்ஸ். ஸோ இதனால தான் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஹாட்ஸ்பாட். ஸோ இந்தியாவில் ஹாட்ஸ்பாட்டோட கவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா only 4, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, let's go to the 51. Select the correct statement about biodiversity. Select the correct statement about the biodiversity. So biodiversity பொறுத்தவரைக்கும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The desert area of Rajasthan and Gujarat have a very high level of desert animals species as well as numerous rare animals. So this is no. The large scale planting of BT cotton has no adverse effect on biodiversity. So no one கேட்டாங்க, they have slightly adverse negative impact on biodiversity. So இதுவும் தப்பு. And Western Ghats have a very high degree of species richness and endemism. சரிங்களா. So when we say endemic, ஒரு ஸ்பீஷிஸ் வந்து endemic என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்பீஷிஸ் வந்து அங்க மட்டும் தான் உயிர் வாழணும், அதான் எண்டமிக் ஸ்பீஷிஸ், சரிங்களா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா that is actually known as endemic species region, வச்சுங்க. And they have high species richness as well. இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ், வச்சுங்க. And let's go to the 52nd question. இது என்னன்னு பார்த்தோம்னா sacred groves are especially useful in conserving rare and threatened species. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், sacred grove எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்சிடிவ் கன்சர்வேஷன்ல ஒரு பார்ட்டு,
and that is actually used to conserve rare and threatened species. So இதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நான் வச்சுங்க. ஓகே. ஸோ ரிலேட்டடாக வந்து அதை அப்படியே கேட்டே இருக்காங்க. ஸோ இதையும் வந்து ஒரு முறை பார்த்துங்க. அண்ட் ஓகே, அப்படியே ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ 56 கொஸ்டின்ஸ் பாருங்க. 56 கொஸ்டின் பாருங்க. Which one of the following is not observed in biodiversity hotspot? எது வந்து என்ன நம்ம வந்து ஹாட்ஸ்பாட்ல அப்சர்வ் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி அங்க ஹாட்ஸ்பாட்ல ஸ்பீஷிஸ் ரிச்சன்ஸ் இருக்கணும், எண்டமிசம் இருக்கணும், அப்புறம் ஆக்சிலரேட்டட் ஸ்பீஷிஸ் லாஸ், அங்க வந்து சீக்கிரமா வந்து ஸ்பீஷிஸ் வந்து இறந்து போனோம். ஸோ இது மூணுமே வந்து கிரைட்டீரியா ஃபார் a place to be a hotspot except this one. So answer வந்து A. ஞாபகம். And World Summit சொல்லுவோம். World Summit on Sustainable Development was held in இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா. இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா இன் ஞாபகம். So answer for 57 is B, South Africa. Okay. Identify the odd combination of the habitat and the particular animal concerned. சரிங்களா? So odd எது அப்படின்னு பார்த்தோம்னா, this is actually Dashicum. எதுன்னு பார்த்தோம்னா no. Dashicum என்ன எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா காஷ்மீரில் தான் இருக்கும் நேஷனல் பார்க்கு. பட் அது that is actually that is not known for snow leopard. சரிங்களா? மற்றதெல்லாம் கரெக்ட். ஸோ ரேண்டம் கொஸ்டின் என்ன இருக்குன்னா வைல்ட் டாஸ் இருக்கு, பெரியார் நேஷனல் பார்க் கேரளாவில் இருக்கு. அது எங்க இருக்கு? அது என்னன்னு பார்த்தா எலிஃபென்ட் தான் அதிகம். சுண்டர்பன்ஸ் நமக்கு தெரியும், வெஸ்ட் பெங்கால். அது வந்து பெங்கால் டைகர், நோன் ஃபார் பெங்கால் டைகர். ஸோ இதுதான் டாஷிகம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் இன் காஷ்மீர். ஞாபகம் வச்சுங்க. ஸோ தி ஆட் ஒன் பார்த்தோம்னா 58க்கு ஆன்சர் வந்து டி. ஆன்சர் வந்து டி. ஞாபகம் வச்சுங்க. So 59th question பார்க்கலாம். Which of the following is considered a hotspot of biodiversity in India? சரிங்களா? இந்தியாவில் வந்து ஹாட்ஸ்பாட்னு எது சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ். இப்பதான் சொன்னேன். ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, வெஸ்டர்ன் காட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இண்டோ பர்மா தான். சரிங்களா? இண்டோ கேஞ்சடிக் கிடையாது. ஸோ இதுவுமே தப்பு. ஆரவல்லி ஹில்ஸ் அதுவும் கிடையாது, இதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ 59க்கு ஆன்சர் வந்து பி, வெஸ்டர்ன் காட்ஸ். இது திரும்ப நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லெட்ஸ் கோ டு தி 61st question. சரிங்களா? Which one of the following is the correctly matched pair of an endangered species animal and a national park? சரிங்களா? எது கரெக்டான பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். ஸோ கிரேட் இந்தியன் பஸ்டார்டு, California National Park, no. And Lion, Jim Corbett National Park. So in India, first national park எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஜிம் கார்பெட். இதுதான் ஞாபகம் வச்சுக்க. நம்ம ஏற்கனவே நிறைய மாதிரி சொல்லுவோம். காசிரங்கா வந்து which is known for rhinoceros. இதுதான் கரெக்ட். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 61க்கு வந்து ஆன்சர் வந்து சி. சரிங்களா? இப்பதான் பார்த்தோம் வைல்ட் டாஸுக்கு வந்து எங்க இருக்கணும் தான் ரேண்டம் கட்சி இன் குஜராத். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அங்கதான் வந்து ஃபிளமிங்கோட ப்ரீடிங் கிரவுண்ட். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்ல. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஸோ டெஸ்ட் பேச்சஸ் வந்து அவைலபிள் ஃபார் ஆல்மோஸ்ட் 2500 கொஸ்டின்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தினமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90 இல்லை 100 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஸோ யூ கேன் ஆக்சுவலி ஜாயின். அண்ட் 100 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைன்ல கிளிக் பண்ணி நீங்க உடனே இன்ஸ்டன்டா நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் என்னோட எஃபர்ட்டுக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் தர மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சேனலை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கொரீஸ் எல்லாம் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Thank you really, and we'll see you in the next video. Thank you.